ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே விமர்சனம். மீண்டும் ஒரு மார்வெல் திருவிழா. இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் மார்வெல் என்பதையும் தாண்டி ஸ்பைடர்மேனுக்கு என்று தனி ரசிகர் கூட்டம் இருப்பதை ஒவ்வொரு பட ரிலீஸின் போதும் தெரிந்து கொள்ள முடிகிறது. மிகப்பெரிய ஹைப், பிரம்மாண்ட ஓபனிங், சென்னையில் முதல் 3 நாட்கள் எங்கும் டிக்கெட் கிடைக்காத நிலை என மாஸ் ஹீரோக்களின் படங்களுக்கே டஃப் கொடுக்கிறார் ஸ்பைடர்மேன். முந்தைய பாகம் வெளியாகி 5 ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் வெளியாகி இருக்கும் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம். நோ வே ஹோம் படத்தின் இறுதியில் உலகை காக்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் செய்யும் ஒரு மந்திரத்தால் உலகம் முழுமைக்கும் பீட்டர் பார்க்கர் யார் என்பதே மறந்து போகிறது. தன் காதலி எம்ஜே, செந்தாயா மற்றும் உயிர் நண்பன் நைட் ஆகியோரின் உயிரை பாதுகாக்க தனது அடையாளத்தை தியாகம் செய்த பீட்டர் பார்க்கர் தற்போது நியூயார்க் நகரின் சிறிய வாடகை வீட்டில் முற்றிலும் தனிமையில் வாழ்கிறார். தன் தனிமையையும் துயரத்தையும் மறக்க ஸ்பைடர்மேனாக ஓய்வில்லாமல் உழைக்கிறார். இந்த சூழலில் நியூயார்க் நகரில் திடீரென ஏற்படும் ஒரு விதமான அமானுஷ்ய மாற்றங்கள் பொதுமக்களை வன்முறையாளர்களாக மாற்றுகின்றன. டேமேஜ் கண்ட்ரோல் என்ற அமைப்பின் தலைமையகத்தில் மறைக்கப்பட்டுள்ள ஏதோ ஒன்றை வேட்டையாட துடிக்கும் அந்த புலம்படாத சக்தியை தடுக்க புறப்படும் பீட்டர் அதை செய்து முடித்தாரா என்பதுதான் மையக்கதை. ட்ரெய்லரிலேயே சொல்லப்பட்டபடி படத்தின் மிக முக்கியமான அம்சம் பீட்டர் பார்க்கின் உளவியல் மற்றும் உடலியல் போராட்டம். தனிமையின் விளைவாக அவரது உடலில் ஏற்கனவே மாற்றம் அடைந்த சிலந்தி DNA மீண்டும் மாற தொடங்குகிறது. கட்டுப்பாடற்ற இயற்கையான வலை உற்பத்தி என அவரது உடலே அவருக்கு எதிராக மாறுகிறது. திரையரங்குகளில் படம் தொடங்கும் அந்த முதல் நொடியில் இருந்தே அரங்கம் அதிரும் விசில் சத்தமும் கைத்தட்டல்களும் இந்த படத்தை மீண்டும் ஒரு மார்வெல் திருவிழாவாக மாற்றுகின்றன. தன் ரசிகர்களின் பல்ஸ் அறிந்து ஒவ்வொரு காட்சியிலும் அவர்களை குதூகலிக்க வைக்கும் வித்தை மார்வெல் நிறுவனத்துக்கு இதிலும் கச்சிதமாக கை கொடுத்திருக்கிறது. குழந்தைகளில் தொடங்கி 90s கிட்ஸ், 2K கிட்ஸ் வரை அத்தனை தலைமுறையினரையும் தனது அசாத்திய சாகசங்களால் கட்டி போட்டு வைத்திருக்கும் ஓர் உலகளாவிய பிம்பமாக ஸ்பைடர்மேன் திகழ்கிறார் என்பதை ஒவ்வொரு காட்சியிலும் உணர முடிகிறது. குறிப்பாக இப்படத்தில் கட்டிடம் விட்டு கட்டிடம் தாவும் சாகச காட்சிகளும், முதல் நபர் பார்வையில் ஸ்பைடர்மேன் காற்றில் பாயும் அந்த மயிர்கூச்செறியும் தருணங்களும் திரையரங்கில் இருக்கும் ஒவ்வொரு ரசிகரையும் இருக்கையின் நுனிக்கே கொண்டு வருகின்றன. ஒரு பெரிய ஸ்டார் ஹீரோவின் மாஸ் என்ட்ரிக்கு நிகராக ஸ்பைடர்மேன் திரையில் தோன்றும் ஒவ்வொரு காட்சியிலும் ரசிகர்கள் கொண்டாடுகிறார்கள். முந்தைய படங்களை காட்டிலும் சாகச காட்சிகள், ஆக்ஷனுக்கு படக்குழு அசாத்தியமான உழைப்பை கொட்டியிருக்கிறது. இருப்பினும் இந்த பிரம்மாண்டமான காட்சிகளும் சாகசங்களும் ஒரு புறம் இருந்தாலும் இப்படம் அந்த பிரம்மாண்டத்தை தாண்டி சென்று பீட்டர் பார்க்கரின் உள்ளுணர்வுகளையும் அவனது தனிமையின் வலியையும் பேச முற்படும் இடங்களில்தான் ஒரு முழுமையான சினிமா அனுபவத்தை தருகிறது. இதுவரையிலான மார்வெல் படங்களில் மனித உணர்வுகளை மிக அழகாக பேசிய படம் இதுவாகத்தான் இருக்க முடியும். குறிப்பாக பனிஷர் கதாபாத்திரத்துக்கும் ஸ்பைடர்மேனுக்கும் இடையே நடக்கும் இயல்பான உரையாடல்கள், செந்தாயா நைட் இடையிலான காட்சிகள் மனதை தொடுகின்றன. ஹல்க் போன்ற கதாபாத்திரங்களும் தேவையற்ற திணிப்பாக இல்லாமல் கதையின் ஓட்டத்துக்கு உதவுகின்றன. டாம் ஹாலண்ட் தனது மிக சிறந்த நடிப்பை இதில் வெளிப்படுத்தியுள்ளார். எம்ஜே தன்னை ஓர் அறிமுகமற்ற நபராக கடந்து செல்லும் போது அவரது கண்கள் தன்னை சற்றாவது அடையாளம் கண்டு கொள்ளாதா என்று ஏங்கும் போது அவரது நடிப்பு மிளர்கிறது. செண்டாயா, ஜேக்கப் படலோன் குறைவான நேரமே வந்தாலும் தங்கள் நடிப்பால் கவர்கின்றனர். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் புகழ் ஷேடி சிங்கின் புதிய வரவு படத்துக்கு பெரிய பலம். எனினும் மார்வெல் காமிக்ஸில் மிக முக்கியமான ஜீன் கிரே கதாபாத்திரத்தை இன்னும் வலுவானதாக பதிய வைத்திருக்கலாம். ஒளிப்பதிவாளர் பிரெட் பாவ்லாக்கின் கேமரா நியூயார்க் நகரத்தின் கட்டிடங்களுக்கு இடையே ஸ்பைடர்மேனுடன் சேர்ந்து நம்மையும் பறக்க வைக்கிறது. ஒரு சாகச காட்சியும் ஒரு ரோலர் கோஸ்டர் அனுபவம். முதல் நபர் பார்வையில் கேமரா சுழன்று ஸ்பைடர்மேனின் அசைவுகளை நுணுக்கமாக பதிவு செய்திருப்பது அற்புதம். இவ்வளவு ஆழமான உணர்வுகள் இருந்தாலும் கதாநாயகன் தன் துயரங்களை மறக்க நகைச்சுவையை ஒரு கேடயமாக பயன்படுத்தும் அதே பழைய மார்வெல் பாணி இதிலும் தொடர்கிறது. உணர்வு பூர்வமான காட்சிகள் உச்சம் தொடும் நேரத்தில் ஆக்ஷன் காட்சிகள் குறுக்கிடுவது ஏமாற்றம். அதே போல கிளைமேக்ஸ் நீளத்தை குறைத்திருக்கலாம். மிக நீண்ட வசனங்கள் எப்போது படம் முடியும் என்று நெளிய வைத்து விடுகின்றன. சில குறைகளை தாண்டி நீண்ட இடைவேளைக்கு பிறகு மார்வெல் ரசிகர்களை ஒவ்வொரு காட்சியிலும் குதூகலிக்க வைக்கும் படம் இது. எனினும் பிரம்மாண்டம், சாகசங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் காதலின் வலி, பிரிவின் ஏக்கம் ஆகியவற்றை நுணுக்கமாக பேச முயன்ற வகையில் ஒரு சூப்பர் ஹீரோ படம் என்பதையும் கடந்து ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே தனித்து நிற்கிறது.